நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, இங்கே கிட்டி சேராயாக என்று மோசையை எச்சரித்த தேவன் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்திற்கு என் நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று முழக்கமிட்டுக் கொண்டு ஆராதனை அறையில் உலாவுகிறபடி நாம் அவரை மகிமைப்படுத்தி துதிக்கிறேன். நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிற இடம் தேவனுடைய பரிசுத்த ஆலயம். ஆகவே சில நிமிடங்கள் ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய கவனத்தை அங்கு மிகவும் திருப்பாமல் நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்று எச்சரித்த தேவனுடைய எச்சரிப்பு மனதிலே ஆழமாய் பதித்துக் கொண்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் ஆவியிலே நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை கனம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். 7ஆம் மாதத்தினுடைய 2வது வாரம். இந்த வாரத்தில் அற்புதமாய் ஆண்டவர் நம்மோடு கூட கிரியை செய்து பேசினார். முதலாவது வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொன்னார், ஜூலை மாதத்திலே பாம்பார்புரம் சபையை, இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை, ஒவ்வொரு தனித்தனி நபரை ஆண்டவர் நித்தம் நித்தம் நடத்த போகிறேன் என்று வாக்குறுதினார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். மாத்திரமல்ல, கடந்த வாரம் அவர் வைராக்கியமாய் சொன்னார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை எல்லாம் சத்துரு கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்கிறவனுக்கு பயங்கரமான பொறாமை. இந்த ஜனம் தனித்தே வாசம் பண்ணுகிறது, இந்த ஜனம் வேறு விதிக்கப்பட்ட ஒரு ஜனம் கூட்டம், இவங்களுக்கு மட்டும் இப்படி வாக்குத்தத்தம், இவங்களுக்கு மட்டும் இப்படி ஆசீர்வாதம். ஆகவே இதையெல்லாம் எப்படியாவது நான் சேனையாய் படையெடுத்து தடை செய்வேன். இது அவனுடைய பொறுத்தவரை. ஆண்டவர் கவனம். ஆண்டவர் வந்து சொல்றாரு, நித்தம் நித்தம் உன்னை நடத்துகிறேன். சாத்தான் சொல்றான், நித்தம் நித்தம் உன்னை சிதறடிப்பேன். ஒரு வசனம் வாசிப்போம். நாகூம் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஒரு கடுமையான எச்சரிப்பை ஆவியானவர் சபைக்கு மத்தியிலே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தேவ ஜனம் தேவனுடைய நன்மைகளை பெறுவதை சிதறடிக்க அவன் முயற்சி எடுக்கிறான். தேவ ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவதை தடை செய்வதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். அந்த சூழ்நிலையில் தான் இந்த எச்சரிப்போடு ஆவியானவர் நமக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நித்தமும் நடத்துவேன், உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய் என்று அற்புதமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொன்னதை சபை மக்கள் கேட்டதை விட மிக கவனமாக கேட்டது யார் தெரியுமா? இங்க சிலர் உட்கார்ந்து கேட்காம கூட போயிருக்கிறான். ஆனா சாத்தான் கேட்காம போகிறான். ரொம்ப கவனமா விசாரித்து கேட்டான். இந்த மக்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? அல்லேலூயா. வாக்கு பண்ணுகிறவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு தத்தத்தில் எல்லாம் உண்மை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவருடைய வாக்கு தத்தத்தில் ஆமென் ஆமென் இருக்கும். அழித்த சாத்தான்னா எப்படியாவது ஆமென் இந்த சபை ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளருவதை தடுப்பதற்காக அவன் முயற்சி எடுத்துக்கொண்டு அவன் சிதறடிப்பதற்காக முன்னே வந்து நின்று கொண்டிருக்கிறான்.
தேவஜனம் ஆசீர்வதிக்கப்படும் போது அவனுக்கு விருப்பமே அல்ல. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். Hallelujah. நான் சொல்றேன், எத்தனை சிதறடிக்கிறவன், எத்தனை வல்லமை உள்ளவனாக உலகத்திலே எத்தனை சக்தியோடு எழும்பினாலும் பாம்பார்புரம் சபையோடு ஜூலை மாதத்தில் நித்தம் நித்தம் உன்னை நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் ஒரு நாள் கூட உன்னை என்னை நியமித்தவர். Hallelujah. இந்த மாதத்துல உன்னை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றப் போகிறார். இந்த மாதத்துல ஒரு வெட்டாத நீரூற்றாக உன்னை மாற்றப் போகிறார். இந்த மாதத்துல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிக்க போகிறார். உன்னுடைய எலும்புகளை நிலவுள்ளதாக ஆக்கப் போகிறார். விசுவாசிக்கிறவரை கரங்களை தட்டி. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர். Amen. Amen. Hallelujah. சபையாய் நாங்கள் அறிக்கை விடுகிறோம். Amen. எத்தனை சிதறடிக்கிறவன் எவ்வளவு வல்லமை உள்ளவனாக எழும்பினாலும் ஆண்டவரிலிருந்து வாக்குத்தத்தத்திலிருந்து கடைகளை பின்வாங்குகிறவர் அல்ல. ஆமென். ஏசாயா 24:5 வாசிக்கிறோமே, கொடூரமானவருடைய சீரர்கள் மதங்களை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திறனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கிறதும் வெயிலுக்கு ஒதுங்கும் நல்ல நிழலுமாய் இருக்கிறார். எத்தனை சிதறடிக்கிறவன் வந்தாலும் என் ஆண்டவர் ஏழைக்கு பலனாய் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திறனாய் பெருவெள்ளத்திற்கு ஒதுங்கும் நிழலாய் வெயிலுக்கு தப்பு நிழலாய் அடைக்கிறவாய் இருக்கிறது. மாற்றமே கிடையாது. Hallelujah. Hallelujah. அதை நீங்க விசுவாசிக்கிற மாதிரி தெரியல. அப்படின்னா இன்னும் உற்சாகம் வந்திருக்குங்க, இன்னும் உணர்வு வந்திருக்குங்க. ஆண்டவர்களை கைவிடவே மாட்டார். இந்த முழு உலகமே எதிராக எழுப்பினாலும் சாத்தானுடைய சதிகளை எத்தனை சிதறடிக்கிறவர்களுக்கு முகத்துக்கு முன்பாக வந்தாலும் என்னை அவனால் தொட முடியாது. என்னை அவனால் தொட முடியாது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதை சிதறடிக்க அவன் வருகிறான்? சிதறடிக்கிறவன் வசனம், சிதறடிக்கிறவன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். ஹல்லேலூயா. Praise the Lord. அப்ப எதை சிதறடிக்கிறவன் முகத்திற்கு முன்பாக வருகிறான்? இந்த வருஷத்துல ஆரம்பத்திலே தீர்மானம் எடுத்தோம் இல்லையா? இந்த வருஷத்துல 2025 ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். ஆண்டவருக்காக ஊழியத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய ஆராதனைகள்ல ஆர்வத்தோடு பங்கெடுப்போம். ஆண்டவரை கனம் பண்ணுவதில் வைராக்கியமாக நிலைநிற்போம். ஜபத்துல தரித்திருப்போம். வேத வாசிப்பதில் உறுதியாக இருப்போம். ஊழியத்துல சிறப்பட்டு நிற்போம். இப்படி அநேக தீர்மானங்கள் எடுத்தோம் இல்லையா? Praise the Lord. Amen. அந்த தீர்மானங்களை எல்லாம் அவன் சிதறடிக்க முயற்சிக்கிறான். Hallelujah. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய ஊழியம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நன்மை, உன்னுடைய கிருபை, உன்னுடைய தாளந்து, இதையெல்லாம் சிதறடிக்க வேண்டும் என்பது அவனுடைய சித்தம். இதை பெருக செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். சிதறடிக்க செய்ய வேண்டும் என்பது அவனுடைய சித்தம். எது ஜெயிக்கும்? ஆமென். Hallelujah. இந்த சிதறடிக்கிறவன் முகத்திற்கு முன்பாக நிற்கிறான் என்ற செய்தியை கேட்ட உடனே கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ, என்ன நடக்குமோ? சாத்தான் போராடுனா நான் எப்படி ஜெயிப்பேன்? ஒண்ணு நிச்சயம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை எந்த சக்தியாலையும் தொடர முடியாது, முடியவே முடியாது. இங்க இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சோலை பெற்றவர், அவர் மரணத்தை பாவத்தை ஜெயித்தவர், அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கிறவர். ஆகவே சிதறடிக்க முன்னுக்கு நிற்கிறவனை பார்த்துட்டு தலை குனிந்தோ பயந்தோ பின்வாங்கியோ ஓட வேண்டிய பாத்திரம் அல்ல. பாம்பார்புரம் சபையில் அங்கமாக இருக்கிற நீங்களும் நானும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வாக்குரைத்தார் 2 தீமோத்தேயு 1:7 பயமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை சிதறடிக்கிறவன் வந்தாலும் ஒன்றை பார்த்து பயப்படுறது நான் இல்லை. ஒன்ன சிதறடிப்பேன் நான், ஒன்ன சிதறடிப்பேன் நான். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
எத்தியோப்பியா ராஜா 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துல அவன் பேர் சேரா. பயங்கர பலமுடையவன், பயங்கர சேனை உடையவன். அவனுக்கு 10 லட்சம் ராணுவ வீரர்களும் 300 ரதங்களும் உண்டு. ஆனால் யூதாவின் ராஜாவை ஆசாவுக்கோ அதுல பாதி பலம் கூட கிடையாது. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த பலமுள்ள ராஜா தேவ பிள்ளைகளாகிய யூத ஜனங்களுக்கு எதிராக சிதறடிக்க, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைக்க, ஆசா ராஜாவுடைய நாட்களில தேசம் அமெரிக்கையாய் இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சமாதானமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதை சிதறடிக்க முயற்சித்த சேரா ராஜா 10 லட்சம் ராணுவ வீரர்களோடு, ஆமென், 300 ரதங்களோடு இந்த தாழ்மையான கூட்டத்திற்கு எதிராக படையெடுத்த வேளையில், சிதறடிக்க முயற்சித்த வேளையில், தேவ மகிமையை பெற்ற, தேவ கிருபையை பெற்ற ஆசா ராஜா அந்த படையை பார்த்தோ, அந்த பலத்தை பார்த்தோ அவன் பயப்படவோ கலங்கவோ பின்வாங்கவோ இல்லை. சிதறடிக்க நீ வருகிறாயா, வா பார்ப்போம். பலம் உள்ளவனுக்காக, பலம் அற்றவனுக்காக உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசானது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு உதவி செய்வது, சகோதரனே, சகோதரியே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசானது. Hallelujah. 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 ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், இந்த பலத்தை பார்த்துட்டு ஆசா ராஜா ஓடி போயிடுவான் நினைச்சிட்டு. அல்ல, அவன் ஓட வேண்டியவன் அல்ல. ஆமென். சேராவையும் அவனுடைய சதிகளையும் அவன் சிதறடிக்க எடுத்த முயற்சிகளையும் சின்ன பின்னமாக்கி அவன் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டியவன் ஆசா ராஜா. சபையே, ஆமென், பாபாவிடம் சபையே, நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை உன்னை சிதறடிக்க வருகிற சாத்தானுக்கு முன்பாக நீ நிரூபித்து காட்ட வேண்டிய பாத்திரம். ஒரு சாதாரண தீர்க்கதரிசி எலிசாவை வட்டமிடுகிறதுக்கு மகா பெரிய சேனை. அந்த சேனையை பார்த்து தனியாக இருந்த அந்த எலிசா பயப்படவில்லை. அவனை சிதறடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று படையெடுத்து மலையை சுற்றிலும் ராணுவங்களும் ரதங்களும் குதிரைகளும் நிற்கிற ஒரு காட்சி. அந்த காட்சியை கண்டுகொண்டு அவருடைய வேலைக்காரன் பயந்தான். ஆனால் அபிஷேகம் பெற்ற எலிசா அபிஷேகம் பெற்ற எலிசா பயப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு என்னோடு இருக்கிறவர்கள் அதிகாரம் என்னோடு கூட இருக்கிறது. மகத்துவம் உள்ள சேவை. Hallelujah. நம்ம பயப்பட வேண்டியவர்கள். Hallelujah. ஆறுள்ளம் பொய்ஜானும் உயரமுள்ள கோலியாத்தை பார்த்துக் கொண்டு ஒண்ணுமில்லாத ஒரு தாவீது பயப்பட வேண்டியவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது கடலில மாறாத கிருபைகளை நிச்சயமாக சபையை உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவனாகிய அந்த காவல்களை உன்னை பேசுகிறார். உன்னிலே ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றப்படுகிறது. நீ கோலியாத்தை பார்த்து பயப்பட வேண்டியவன் மாத்திரம் அல்ல. அவன் எத்தனை வாழ்ந்தவர்களாக இருந்தாலும், எத்தனை பயிற்சி பெற்றவர்களாக இருந்தாலும், ஒரே ஒரு சாதாரண கூடாங்களை கொண்டு அவனை வெட்டி வீழ்த்தவனால் கூட முடியல. இந்த அபிஷேகம் ஆட்டுது. ஹல்லேலூயா. ஒரு வல்லமை இறங்குகிறது. ஆமென். சாதாரணமாக வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒன்றை பலப்படுத்துகிற தேவன் சொல்லுகிறார், தாவீது கருளின மாறாத கிருபைகளை இந்த ஞாயிறு ஆராதனையில் சாப்பாடுகள் சபையில் ஊற்றி தருவதற்காக அவர்களை எழுப்பி வந்து வாங்கிக் கொண்டிருக்கிறது. நீ கேட்டு வாங்கிக்கொள். அல்லேலூயா. எத்தனை சிதறடிக்கிறவன் வேண்டுமாக வரட்டும். நீங்கள் நானும் பயப்பட வேண்டியவர்களும் அல்ல, அவர்களை பார்த்து கலக்க வேண்டியவர்களும் அல்ல. Praise the Lord. Hallelujah. இந்த ஜூலை மாதத்துல வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் வாக்கு மாறும். Amen. எரேமியா தீர்க்கதரிசியோட 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனாலும் அந்த வசனத்தை வாசிக்குமா? எல்லாரும் வேதத்தை எடுத்து அந்த வசனம் இல்லாட்டி டிவியில பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. அந்த உனக்குன்றத எனக்குன்னு சொல்லி வாசிக்க. ஆமென். எனக்கு விரோதமாக சிதறடிக்கிறவன் யுத்தம் பண்ண
ஒவ்வொரு தனிநபருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஊழியக்காரருக்காகவும் கொடி பிடித்து நிற்கிற ஒரு தேவன் ஆராதனையிலே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில அந்த உணர்வு நமக்கு எல்லாருக்கும் உண்டாக வேண்டும். ஆமென். உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடக்குவார்கள். அவருடைய மேடைகளை சபையே நீ நிற்பாய். இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் நித்தம் நீ சாத்தானை விதித்து ஒரு ஆவிக்குரிய அபிஷேகத்தை ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த ஆவி இறங்குகிறது? என்னை நிரப்ப ஆண்டவர் வந்திருக்கிறார். என்னை நிரப்பு வழியை செய்ய என் ஆண்டவர் உலாவுகிறார். நித்தம் ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒருவேளை சோர்வோடு வந்திருக்கலாம், ஒருவேளை அதைரியத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை அவிசுவாசத்தோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது கரல மாறாத கிருபை உன்னை இன்னைக்கு ஊற்றி உன்னை உயர்த்தி அவர்களை செய்து உனக்குள்ள ஒரு உயிர்ப்பிச்சை கொடுத்ததா அனுப்புவேன் சொல்றார். Amen. Hallelujah. Praise the Lord. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிதறடிக்கிறவர் முகத்திற்கு முன்பாக வருகிறார். ஆனா நீங்களும் நாம என்ன செய்யக்கூடாது? கலங்க கூடாது. நீங்களும் நாம என்ன செய்யக்கூடாது? பின்வாங்க கூடாது. ஹalleluya. Praise the Lord. ஆமென். Hallelujah. சத்துருவை கொண்டு கண்டு பயந்து ஓடக்கூடாது. பாம்பு அடிச்சா எப்படி அடிக்கணும்? சாகர வரைக்கும் அடிக்கணும். அறகுறையா விட்டா திருப்பி அடிக்கணும். மிதிச்சா தலையை மிதிச்சு சாகுற வரைக்கும் நிற்கணும். ஆமென். சத்துரு சாத்தான் ஒரு பாம்பு. அடிச்சா மரணாடி அடிக்கணும். அறகுறை அடி அடிக்காத. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Amen. பாம்பா கண்டா இந்த படம் நடுங்க. பாம்பார்புரம் சபை படம் நடுக்கவே இல்லை. ஹalleluya. வாழை பிடிச்சு சுருட்டி தரையில அடிச்சு ஆமென் ஆமென் அதை அடக்கம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? இல்ல ஓடிடுவோம்னு சொல்றீங்களா? ஓடிடுவேன்னு சொல்றவங்க இப்ப கூட ஓடிடலாம். ஹalleluya. சத்துருவை பார்த்து பயப்படுறதுக்காக வேறு விதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எத்தனை வல்லமையுள்ள சத்துருவாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட என்னில் இருக்கிறவர் விசுவாசிக்கிறோமா? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிதறடிக்கிறவன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். அதனால அவனை நம்ம ஜெயிக்கணும். அவனை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம சரீர பலத்தினால அல்லது உலக ஞானத்தினால அல்லது நம்முடைய தனி திறமைகளால் எதுனாலும் அவனை ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது. அதனால்தான் சகரியாவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினால என்னால எல்லாம் ஆக செய்யணும். அப்போ நம்ம சிதறடிக்கிறவனை சிதறடிக்க வேண்டியவர்கள். Praise the Lord. ஆழமா அதை புரிஞ்சு கொடுங்க. சிதறடிக்கிறவனை சிதறடிக்க வேண்டியவர்கள் நம்ம. அவனை சிதறடிக்க நம்முடைய உலக புத்தியினாலோ சரீர பலத்தினாலோ மாம்ச பலத்தினாலோ பண பலத்தினாலோ பதவி பலத்தினாலோ எதுலையும் நம்ம ஜெயிக்க முடியும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினால மாத்திரம். ஆதலால் இந்த சிதறடிக்கிறவனை சிதறடிக்க செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்துல 4 குறிப்புகள். இன்னைக்கு செய்தியை சுருக்கமா கொடுத்து ராபோஜன் இருக்கிறனால குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆராதனை முடிக்கணும். அதனால இன்னைக்கு தசமபாகம் வாசிக்கிறது கூட வேண்டாம் இருக்கிறோம். அடுத்த வாரம் வாசிக்கலாம். அப்ப இந்த 4 குறிப்புகள் ஆண்டவர் விளக்கமாக நமக்கு சபைக்கு தருகிறார். 4 குறிப்புகள்ல முதலாவது குறிப்பு அரனை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அரண் உண்டு. அல்லேலூயா. அந்த அரண் ஒரு மதில் அல்லது அந்த அரண் ஒரு கோட்டை. நம்புறீங்களா? உங்களையும் என்னையும் சுற்றி ஒரு அக்கினி மதிலான அரண் உண்டு. அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் யாராவது வாசிக்கலாமா? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன். காலையில வாக்கு பண்றத பாருங்க. ஆமென். எந்த பலவீனத்தோடு எந்த சோர்வோடு எந்த அதைரியத்தோடு வந்திருந்தாலும்
உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னை சுற்றிலும், ஹalleluya, மகனே மகளே, உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாய் இருந்து உன்னை பாதுகாப்பேன். ஹalleluya. இந்த மதில் தான் அரண். ஆமென். அரண் ஒரு கோட்டை, ஒரு பாதுகாப்பு. அந்த கோட்டையில ஓட்ட விடக்கூடாது. நம்ம விட்டா சத்துரு அதுக்குள்ள நுழைஞ்சு விடுவோம். ஹalleluya. அப்ப அரனை நம்ம என்ன செய்ய வேண்டும்? காத்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. அரண் ஆண்டவருடைய நாமம். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார். அப்ப நீ அரணுக்குள் உன்னையும் காத்துக் கொள்ள வேண்டும். அரண் சேதப்படாதபடி அரனை நீயும் காத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டு காரியமும் முக்கியம். அரணுக்குள் அதை விட்டு வெளியே வராதபடி பாதுகாவலாக உன்னை நீ காத்துக் கொள்ள வேண்டும். ஆனா அரண் சேதப்பட்டு விடாதபடி அரனை நீ காத்துக் கொள்ள வேண்டும். அதான் முதலாவது குறிப்பா ஆண்டவர் சொல்கிறார், அரனை நீ காத்துக்கொள். நீ அரணுக்குள் இருக்கிற வரையிலும், அரண் உன்னால் காக்கப்பட்டிருக்கிற வரையிலும் எந்த சத்துரு உன்னை சிதறடிக்க வந்தாலும் அவன் பக்கத்திலே வர மாட்டான். அந்த அரணுக்குள்ள அவன் நுழையவே முடியாது. அந்த அரணுக்குள்ள அவனால உன்னை தொடவே முடியாது. அவன் சிதறடிக்க திட்டமெல்லாம் தீட்டி இருப்பான். ஆனா வந்து பார்த்துட்டு நீ அரணுக்குள் காக்கப்பட்டு இருக்கிறாய் என்பதை கண்டவுடன் உன்னை விட்டு அவன் ஓடி போவானே தவிர வர முடியாது. ரத்தம் பூசப்படாத எகிப்தியருடைய வீடுகளில் அங்கு கேட்டது மரண ஓலம், அழுகை, கூக்குரல். ஆனால் ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேலுடைய வீட்டுல ஆர்ப்பரிப்பு, மகிழ்ச்சி ஆரவாரம். அங்க ஒரு நாயை கூட சிதறடிக்கிறவனால தோற முடியல. சகோதர சகோதரியே, சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான் என்றால் உன்னை மாத்திரம் இல்ல, உன்னுடைய உடைமைகளை தொடுவதற்கு கூட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உன்னுடைய விவசாய பயிரை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உன்னுடைய செல்ல பிராணிகளை தொடுவதற்கு கூட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உன்னுடைய உடைமைகளை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? அரனை காத்துக் கொள்ள வேண்டும். அரண் தேவனுடைய நாமம், அரண் தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம் தேவன். அப்ப அரனை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள்ளாக வசனமாகிய தேவனை நீ நிலைநிறுத்தி காத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹalleluya. எத்தனை சிதறடிக்க வேண்டாம் வரட்டுமே, அந்த வசனத்தை தீராத நம்மள கர்த்தர் இருந்தால் கர்த்தர் இல்லாட்டி அந்த தைரியம் வராது, அந்த பலம் இருக்காது. அப்ப கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் எனக்குள் இருந்தால், கர்த்தருடைய சத்தியம் எனக்குள்ள இருந்தால், கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளாக இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருந்தால், சம்ஹார தூதரோ சிதர் அடிக்கிறவனோ பக்கத்துல வரவே முடியாது. ஆகவே முதலாவது குறிப்பு அரனை, இரண்டாவது குறிப்பு வழியை நீ என்ன செய்ய வேண்டும்? காவல் பண்ண வேண்டும். ஹalleluya. சத்ரு வரதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா அவனை திருப்பி அனுப்புறதுக்கு உனக்கு ஒரு வழி இருக்கு. சிதறடிக்க உன்கிட்ட வர்றதுக்கு அவனுக்கு ஒரு வழி இருக்கு, அவனை திருப்பி அடிக்கிறதுக்கு உன்கிட்ட ஒரு வழி இருக்கு. உபாகமத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு வழியாய் சத்ரு வந்தா கணக்கு படி பார்த்துக்கணும். ஒரு வழியா வரவன நீ ஒரு வழியா திருப்பி எடுப்பேன்னு சொல்லாது. 7 வழியா திருப்பி அடிச்சு அனுப்புவதை சொல்லியிருக்காரு. அப்ப உனக்கு இருக்கிற பலம் எவ்வளவு, உனக்கு இருக்கிற பலம் எவ்வளவு? அவனுக்கு தெரிஞ்சது ஒரு வழிதான், ஆண்டவர் உனக்கு காட்சி இருக்கிறது 7 வழியா. 7 வழியா திருப்பி அனுப்ப வேண்டியவங்க தான் நீங்களும் நான். அப்ப வழியை நம்ம என்ன செய்ய வேணுமா? காவல் பண்ணுவோமா? வழி ஆண்டவர் அறியதே. அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு, நானே வாசல். அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:9, 16:6, 10:9 2 வசனம். 14:6. அதற்கு இயேசு, நான்
வழியும் சத்தியமும் நானே இருக்கிறேன். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப வழியை காவல் பண்ணணும்னா ஆண்டவராகிய தேவனை நமக்குள்ள வச்சு நம்மளை விட்டு விடாதபடி காவல் பண்ணி பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை வாசித்தா கிரியை செய்யும். வசனத்தை விட்டு விலக முடியாது. அது நம்மளை எச்சரிக்கும், அது நம்மளை போதிக்கும், அது நம்மளை நடத்தும். ஹல்லேலூயா. அப்ப நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த ஆண்டவராகிய வழிக்குள்ளாக நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளம் புறமும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப அந்த வழியாகிய ஆண்டவருக்குள்ளாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நித்தம் நித்தம் ஆண்டவர் உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. ஆனா நித்தம் நீங்களும் நான் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை காத்துக் கொள்ளணும். நமக்கு இல்லை. ஆமென். நடத்துவாரு, காத்துக்கொள்வாரு என்று கைவிட்டு போயிட்டா அவரும் கைவிட்டு. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் வேதத்துல வசனத்துல தேவனுடைய வார்த்தைகள்ல மிகவும் ஜாக்கிரதையாய் நம்மை காத்து கொண்டால் சிதறடிக்கிறவன் பக்கத்திலேயே வர அந்த சிதறடிக்கிறவனை நீங்கள் நானும் சிதறடிக்க முடியும். ஆமென். மூணாவது, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். அறையை கட்டிக்கொள்ளவே சொல்லி விட்டுருந்துட்டான். அங்க அழுத்தி சொல்றாரு. ஒரு பெல்ட் போட்டா லூசா போடக்கூடாது. அது போடுறதுக்கு அர்த்தமே இல்லை. இன்னைக்கு கட்டினா தான் நிற்கும். அறையை எப்படி கட்டிக்கணும்? கெட்டியாய் கட்டிக்கொள்ள வேண்டும். அறைதான் சரீரத்திற்கு அஸ்திவாரம். எல்லாத்தையும் சுமக்கணும், எல்லாத்தையும் தாங்கணும். அப்ப அறையை நம்ம எப்படி செய்ய வேண்டுமா? கெட்டியாய் கட்டிக்கொள்ள வேண்டும். அறை பலவீனப்பட்டுட்டா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. அறையை கட்டிக்கொள்ளுன்றது ஆண்டவர் கலாத்தியர் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்றாரு. நீ உன்னுடைய அறையை பெல்ட்ல கட்டணும்னு சொல்லல. வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய். இன்னைக்கு இந்த பெல்ட்ல எல்லாம் நல்ல பயங்கரமான விலை உயர்ந்த பெல்ட் எல்லாம் இருக்கு. ஆமாம். அது லூயி விட்டாண்டு LV போட்ட ஒரு பெல்ட் போட்டா அவங்களுக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா அதெல்லாம் பல லட்சம் விலை. அந்த பக்கில் அந்த LV போட்டிருந்தா அதை காட்டிட்டே நடப்பாங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து என்ன சொல்றாரு? சத்தியம் என்னும் கச்சை அறையிலே கட்டிக்கொள்வாங்க. ஆண்டவர் சபையே, உனக்கு எனக்கு வேறுபாடு இருக்கு, நமக்கு மற்றவர்களுக்கு வேறுபாடு இருக்கு. நம்ம சத்தியம் என்னும் கட்சியை கட்ட வேண்டியது. அதுவும் ஒரு நாள் கட்டிட்டு இன்னொரு நாள் விட்டுறதல்ல, அரைவரையா கட்டிட்டு போற அனுபவம் அல்ல. சுவிசேஷம் சத்தியத்தை கேட்டா முழுமையா பின்பற்றும். ஒரு நாளைக்கு அல்ல. ஆண்டவர் வெளிப்படுத்தல சொல்ற மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு என்னதுன்னு யாருக்காவது தெரியுமா? எனக்கு சாப்பிட போறீங்க. அப்ப அது வரைக்கும் உண்மையா இருக்கு. அது வரைக்கும் மரியாதையா உண்மையா இருக்கு. அன்னைக்கு பார்த்து மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது அறையை கெட்டியாய் சத்தியம் என்னும் கச்சையை கொண்டு நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர். சிதறடிக்கிறவனை நீ சிதறடிக்க வேண்டுமே, ஆனால் உன்னுடைய அறை சத்தியம் என்னும் கச்சையால் கெட்டியாய் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். சத்தியத்தை அரை கச்சையாய் கட்டி இருக்கிற மனுஷனை எவனாலும் சிதறடிக்க முடியாது. ஆமென். சத்தியம் தான் தேவன். ஹல்லேலூயா. சிதறடிக்கிறவன் ஒன்ன பார்த்து நடுங்குவான். உனக்குள்ள சத்தியம் இருந்தா, உனக்குள்ள வசனம் இருந்தா உன் பக்கத்துல வரமாட்டான். ஆமென். ஆமென். கடைசியாக 4வது பாயிண்ட், உன் பலனை. அதனால நான் தினமும் ஜிம்முக்கு போவேன், உடற்பயிற்சி செய்வேன், மசிலை காட்டுவேன். அப்படியெல்லாம் இல்லை.
சரீர பலத்தை அல்ல அங்க ஆண்டவர் சொல்லுவார். உன்னுடைய பலன் என்னன்னு தெரியுமா? 27 சங்கீதத்துல 1ஆம் வசனத்துல கடைசி பகுதியில கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். 27ஆம் சங்கீதம் என்ன ஆரம்பிக்கிறது? ரட்சிக்கும். சரி, 1ஆம் வசனம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தர் என் வெளிச்சமும் என் என் ரட்சிப்புமானவர். அதனால யாருக்கு பயப்படுவேன்? சிதறடிக்கிறவனை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆனா அதை விட்டுட்டு அதை விட ஸ்ட்ராங்கா, அதை விட ஆழமா சங்கீதக்காரன் அழுத்தி சொல்றாரு, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அதனால நான் யாருக்கும் அஞ்சவே மாட்டேன், யாருக்கும் பயப்படவே மாட்டேன். எத்தனை பேர் வேணாலும் வரட்டு சிதறடிக்கிறதுக்கு அவனை பார்த்து பயப்படுறவன் நான் இல்லை. அவர் என் ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா. என்னங்க பலன்? ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகள் உங்களுடைய பலன். ஆண்டவருக்கு உங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகள் உங்களுடைய பலன். ஆண்டவருக்குள்ளே ஊற்றி இருக்கிற அபிஷேகம் உங்களுடைய பலன். ஆண்டவருக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறவன். உனக்கு விரோதமாக உருவாக எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். ஹல்லேலூயா. உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வல்லமையால் உன்னை தாங்குவேன். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் பலன். இந்த பலத்தை தான் நீங்க சிறப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லாம சரீர பலத்தை சிறப்படுத்துறது அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை முருக பிடித்துக் கொண்டு ஆண்டவரை வாக்கு மாறாதவர் நீர், பொய்யுரையாத தேவன் நீர். ஹல்லேலூயா. ஆமென். சொல்றாரே, உன்னை என் உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய உள்ள கையில வரைஞ்சு இருக்கிற வேலையில சிதறடிக்கிற உன்னை வந்து தொற்றுவானோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல வர விட்டுருவோமோ? இந்த 4 காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தொட்டு சொல்லியிருக்கார். எஸ், ஆமென். சிதறடிக்கிறவன் வரட்டும். அவரே சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனா நீங்க அதனால பயப்பட்டு ஓடி ஒளிஞ்சிக்கங்க. என்ன சொன்னாரு? திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், இந்த ஜூலை மாதத்துல நித்தம் உன்னை நடத்துவேன் என்று பார்த்து கொண்ட தேவன் ஒவ்வொரு நாளும் என்ன நடத்த போகிறார். அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை முருக பிடித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு சுருக்கமான தெய்வ செய்தியை கேட்டோம். ஆண்டவர் இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஆமென் எங்களோட சபையை, எங்களோட ஊழியத்தை, எங்களோட ஊழியக்காரரை, எங்களோட சபை மக்களை, எங்களோட தந்தை குடும்பங்களை நீர் ஒவ்வொரு நாளும் நடத்த போவதற்காக நல்ல சாட்சிகளை கேட்டோம். இந்த வாரத்தில் ஆண்டவர் நடத்தினார் கேட்டோம். ஆண்டவர் நடத்துவதற்கு அறிக்கை கொடுத்தோம். அவன் எல்லாம் கணக்கு வைத்திருக்கிற தேவன் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சபையே, ரத்தம் எங்கே உண்டோ இங்கே ஜெயம். இப்ப ஒரு உடன்படிக்கையின் ஆராதனையில நம்ம பங்கு பெற போகிறோம். அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை நம்ம தொட போறோம். அவருடைய சரீரத்தை நம்ம தொட போகிறோம். இந்த சரீரத்தில் அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள்ளாக ஒரு நித்திய ஒரு ஜெயம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க போறோம். ஒரு ஆராதனை என்பது சாதாரண ஆராதனை அல்ல. ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கையுடைய ஆராதனை. ஆண்டவரே, உங்களுடைய உடன்படிக்கையின் ரத்தத்திலும் உங்களுடைய உடன்படிக்கையின் சரீரத்திலும் பங்கு பெறப் போகிற எனக்கு எதிராக எத்தனை சிதறடிக்கிறவர்கள் எழுப்பினாலும் ஆமென், அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்பதற்கு ஆராதனையில் சாட்சியாக நிரூபித்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஹல்லேலூயா. 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 வார்த்தை உண்மையுள்ளவரே,
வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரே, வார்த்தையை கொண்டு தம்முடைய வல்லமையை விளங்க